அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதானமான ஒரு சட்டப்பிரிவை சந்திக்கலாம். பொதுவாக இன்றைக்கு மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயங்களில் ஆயிரக்கணக்கான மனுக்கள் தினசரி தமிழ்நாடு முழுவதும், நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மனுக்கள் தாக்கலாகிறது. அவ்வாறு தாக்கல் செய்யக்கூடிய அனைத்து மனுக்களுக்குமே இழப்பீட்டை நீதிமன்றம் தந்துவிடுமா என்றால் இல்லை. பொதுவாக மக்கள் மத்தியிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஏதேனும் ஒரு விபத்தில் காயம்பட்ட நபருக்கு அந்த காயத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் உரிமையாளரோ அல்லது வாகனம் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ கேட்கிற இழப்பீட்டுத் தொகையை நீதிமன்றம் கொடுத்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முன்னொரு காலத்தில் விபத்தினால் காயம்பட்ட நபருக்கோ அல்லது விபரீத இழப்புகளை பெற்ற நபருக்கோ அவரது இழப்பையால் மிகுந்த சிரமப்படக்கூடிய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றங்கள் பல்வேறு இழப்பீட்டுத் தொகைகளை மனுதாரர் கோரியபடி வழங்கியது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பல்வேறு சட்டங்கள் அதிலே உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. அந்த வகையில் பல உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காயம்பட்ட நபர் உண்மையிலேயே அவர் கவனமாக ரோட்டில் சாலையின் குறுக்காக சென்றோ அல்லது கவனமாக இருபுறமும் பார்த்து சாலையை கடந்த போதோ அல்லது கவனமாக எப்பொழுதும் போல இடது பக்கம் சென்ற போதோ அல்லது அவர் ஓட்டி சென்ற வாகனத்தில் கவனமாக சென்ற போதோ, தலை கவசம் அணிந்து சென்ற போதோ, மது அருந்தாமல் சென்ற போதோ, எதிராளி ஓட்டி வந்த வாகனம்தான் கவனக்குறைவாக ஓட்டி வந்து அஜாக்கிரதையாக காயம்பட்ட நபர் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் நீதிமன்றங்கள் இழப்பீட்டை தருகின்றன. ஆனால் அவ்வாறு இல்லாமல் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்திற்கு அந்த விபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பினை காயம்பட்ட நபர்தான் ஏற்படுத்தினார் என்று நீதிமன்றத்திலே தெரிய வந்தால் இழப்பீட்டு மனுக்களே பல நேரங்களில் தள்ளுபடியாகிறது. அது மட்டும் இல்லாமல் இனிவருங்காலங்களில் கூட நீதிமன்றங்கள் பல்வேறு யோசனையை சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இன்சூரன்ஸு செய்யப்பட்டிருக்கிற விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மட்டுமே இழப்பீட்டை தர வேண்டும் என்று அர்த்தமல்ல. அந்த விபத்தினால் காயம்பட்ட நபர் ஓட்டி வந்த வாகனத்திற்கும் காப்பீடு தேவை என்றும், காயம்பட்ட நபர் ஓட்டி வந்த வாகனத்திற்கு உரிமம் தேவை என்றும், காயம்பட்ட நபர் அந்த வாகனத்தை அவர் உரிமையாளராக கொண்டிருக்க வேண்டும் என்றும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையோடு மோட்டார் வாகன சட்டம் சொல்வதைப் போல சாலை போக்குவரத்து விதிகளையெல்லாம் பின்பற்றி அவர் வாகனத்தை இயக்கினார், அவரால் இந்த விபத்து ஏற்படுத்தப்படவில்லை, காயத்தை ஏற்படுத்திய விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது, அந்த வாகனத்தினுடைய அஜாக்கிரதையும் கவனக்குறைவும் தான் காரணம் என்பதை நீதிமன்றத்திற்கு நிரூபிக்கும் பட்சத்தில் தான் இழப்பீட்டுத் தொகை கிடைக்கும் என்பதையெல்லாம் இப்பொழுது பல்வேறு நீதிமன்றங்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றன. ஆகவே ஒரு சாலையை கடக்கும் முன்பாக மிகுந்த எச்சரிக்கையோடு கடக்க வேண்டும், இருபுறமும் பார்த்து கடக்க வேண்டும், எப்பொழுதும் இடது பக்கம் செல்ல வேண்டும், தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும், வளைவுகளில் முந்தக்கூடாது, ஹார்ன் அடிக்க வேண்டும், வேகத்தடையில் மெதுவாக செல்ல வேண்டும். அத்துணை விதிகளையும் பின்பற்றி ஒருவர் வாகனத்தை இயக்கி, ஆனால் எதிரே வந்த வாகனம் இந்த அனைத்து விதிகளையும் பின்பற்றாமல் கவனக்குறைவாக அஜாக்கிரதையாக வேகமாக வளைவில் முந்தி லைட்டு டிம் அண்ட் பிரைட் செய்யாமல், வேகத்தடையில் ஒழுங்காக பிரேக் செய்யாமல் கவனக்குறைவாக வந்ததால் இந்த ஒழுங்காக சென்ற வாகனத்தை ஓட்டி சென்ற நபருக்கு விபத்தில் ஒரு காயமோ பெருமிழப்போ ஏற்பட்டால் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை விபத்தை ஏற்படுத்திய வாகனம் காப்பீடு செய்திருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். காப்பீடு செய்யலைன்னா அந்த இழப்பீட்டை ஏற்படுத்திய விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் உரிமையாளர் தான் கொடுக்கணும். ஆகையினால் எல்லோரும் மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்திலேயோ அல்லது சார்பு நீதிமன்றத்திலேயோ அதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நீதிமன்றத்திலேயோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுங்கிறதுக்காக உடனே ஒரு இழப்பீட்டுத் தொகையை பெற முடியாது. பல சட்ட சிக்கல்கள் அதில் இருக்கிறது. அப்போ அந்த இழப்பீட்டுத் தொகை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இழப்பீட்டுத் தொகை தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இழப்பீட்டுத் தொகையை நாம் வாங்க வேண்டியதே இல்லை. சாலைகளில் கவனமாக சென்று, சாலைகளில் மெதுவாக பயணம் செய்து, இருபுறமும் பார்த்து சாலையை கடந்து சென்றும், எப்பொழுதும் இடைவெளி விட்டு சென்றும், எப்பொழுதும் இடது பக்கமாக சென்றும் கவனமாக சாலைகளிலே பயணித்தால் இந்த தீர்ப்பாயங்களுக்கும் வேலை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இழப்பீட்டுத் தொகைக்கு வேலை இல்லை. ஒருவேளை கவனமாக சென்று நடந்தாலும் கூட அதற்கான அந்த குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான காம்பன்சேஷனை பெறுவதற்கு இத்தனை தகுதிகளை மேற்கண்டவாறு நீங்கள் வைத்திருக்க வேண்டும்.
இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.